சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது? 1800 ஏப்ரலில் விருப்பாட்சியில் கூடி அந்த தலைவர்கள் ஆலோசித்தார்கள். அதில் அவர்கள் 3 முக்கிய முடிவுகளை எடுத்தார்கள். ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் கிளர்ச்சியை தொடங்குவது, கிளர்ச்சிக்காரர்கள் ஒற்றுமையாக இருந்து போராடுவது, ஆங்கிலேயரின் படைகளுடன் நேரடியாக மோதாமல் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா முறையை பின்பற்றுவது. இந்த தாக்குதல் திட்டத்தில் மருதுபாண்டியர் மதுரை பகுதியிலும், கோபாலநாயக்கன் திண்டுக்கல் திருச்சி பகுதியிலும், ஹானே ஜஹான் கோயம்புத்தூர் சேலம் பகுதியிலும், கேரளவர்மா மலபார் பகுதியிலும், கிருஷ்ணப்ப நாயக்கன் மேற்கு மைசூர் பகுதியிலும், தூண்டாஜி வாக் கன்னடத்தின் வடக்கு பகுதியிலும் கிளர்ச்சிக்கு பொறுப்பு ஏற்பது என்று முடிவானது. 1800 ஜூன் 3ஆம் தேதி கோயம்புத்தூரை தாக்கி கைப்பற்றுவது, அங்குள்ள குதிரை படையை தாக்கி அழிப்பது என திட்டம் தெளிவாகவே தீட்டப்பட்டது. கிளர்ச்சிக்கான தேதியும் குறிக்கப்பட்டது. இதற்கு விருப்பாட்சி திட்டம் என்றே பெயரும் இடப்பட்டது. உடனே செயலில் இறங்கிய கோபாலநாயக்கன் பாஞ்சாலங்குறிச்சியில் சிறை வைக்கப்பட்டிருந்த கட்டபொம்முவின் தம்பிகள் ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் எப்படியாவது சிறையிலிருந்து தப்பி திண்டுக்கல் வந்து விடுமாறு தகவல் கொடுத்தான். அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிப்போம் என்றான். அதன்படி இருவரும் சிறையிலிருந்து தப்பினார்கள். திண்டுக்கல்லுக்கு வராமல் வழியில் சிவகங்கையிலேயே நின்றார்கள். மருதுபாண்டியரிடம் ஊமைத்துறை அடைக்கலம் கோரினான். ஊமைத்துறையின் நிலையறிந்து மருது சகோதரர்களும் அதை ஏற்றார்கள். இதையடுத்து அதுவரை சிவகங்கைக்குள் இருந்து கொண்டு பிரிட்டிஷாருக்கு எதிராக மறைமுக நடவடிக்கைகளிலேயே இருந்த மருதுபாண்டியர்கள் இப்போது வெளிப்படையான போரில் இறங்க நேரிட்டது. அதே நேரம் கோபாலநாயக்கனின் விருப்பாட்சி திட்டத்தை பற்றி கம்பெனி படையினர் உளவு ஏதும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் எதேச்சையாக கிருஷ்ணப்ப நாயக்கனின் இராணுவ மையமான பெல்லம் என்ற இடத்தை கைப்பற்ற திடீரென தாக்குதலில் ஈடுபட்டார்கள். கோபாலநாயக்கனின் அறிவுறுத்தலால் பாஞ்சாலங்குறிச்சி சிறையிலிருந்து தப்பித்த கட்டபொம்மனின் சகோதரர்கள் சிவகங்கை ஆட்சியாளர்களான மருதுபாண்டியரிடம் தஞ்சமடைந்தார்கள். பிரிட்டிஷாருக்கு எதிராக படை திரட்டலில் கவனம் கொள்ள வேண்டியதாயிற்று. அந்த நிலையில் தம் பழைய நண்பர்களான மருது சகோதரர்களை தொடர்பு கொண்டான் வயதில் மூத்தவனான கோபாலநாயக்கன். காவிரிக்கு தெற்கே உள்ள புரட்சி படைகளை ஒருங்கிணைத்து தலைமை தாங்குமாறு